வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி நம்ம கொத்தவரங்காய் மசாலா கூட்டு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கொத்தவரங்காய் ஒரு 1/2 கிலோ எடுத்து அதை நாரெல்லாம் உரிச்சிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அது கூடயே பாதி அளவு உப்பு சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இப்போ மஞ்சத்தூளையும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கிறணும். இப்போ கொத்தவரங்காய் வெந்துருச்சு. இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம். 100 கிராம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அது கூட ஒரு பச்சை மிளகாய், பெரிய சைஸ் தக்காளி 1, சின்ன சைஸ்னால் 2 தக்காளி, கருவேப்பிலை தேவையான அளவு 1/4 மூடி தேங்காய், கடுகு தாளிக்கிறதுக்கு தேங்காயோடு அரைக்க 1 ஸ்பூன் ஜீரகம் அதை சேர்த்து அரைச்சிக்கிறணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் சூடாகவும் கடுகை சேர்த்துக்கிட்டோம், கடுகு உளுந்தம்பருப்பு. இப்போ இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கிறணும். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துக்கிடுவோம். அது கொஞ்சம் நல்லா லைட்டாக வதங்கணும். வதங்கின உடனே கொஞ்சம் இது வதங்கிறதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே காயிலையும் சேர்த்துருக்கோம், இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் வெங்காயம் வதங்கணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நறுக்கிய தக்காளியும் சேர்த்துக்கிறணும். இப்போ அது எண்ணெயிலே தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்துடணும். அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா மசிஞ்சு வெந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூடயே 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், மசாலா பொடி, குழம்பு மசாலா பொடி, தனி மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும். இப்போ இது கூட ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிறதுக்காண்டி தான் நான் தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 டம்ளர் அளவு சேர்த்தா போதும். அந்த மசாலா எல்லாமே தண்ணி ஃபுல்லாக வற்றி அந்த பச்சை ஸ்மெல்லும் போயிடும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. மசாலா நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் ஜீரகமும் கொஞ்சம் ட்ரையாக அடித்து வச்சுருக்கோம். அதை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அந்த தேங்காய் மசாலா எல்லாமே நல்லா பிரண்டு நல்லா கெட்டியாக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தான் நம்ம கொத்தவரங்காயை சேர்க்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மசாலாவோட நம்ம காய்களை எல்லாம் சேர்த்துட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சு திறந்து பார்க்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. காயெல்லாம் மசாலா எல்லாம் நல்லா பிரண்டு டேஸ்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான கொத்தவரங்காய் மசாலா கூட்டு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.